ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு ஃபியூச்சர் பேஸ்டு ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஹோல் கேமிங் கம்யூனிட்டினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங்காக நிறைய வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்விட்டர் அண்ட் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மித்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலாக கொண்டு போகுது அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. அண்ட் நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். ஸோ நீங்கள் பெல் ஐகான் ஆனில் தான் வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ கைஸ். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியோ டோக்கியோ. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக இருப்பீங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இனிஷியேட்டிவான சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் மோட்டோ அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினுக்கு பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலான இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கேமிங் இன்டகிரேட்டட் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரான்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்னாமிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியோ டோக்கியோட டோக்னாமிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸ், BYTES அப்படின்ற டிக்கரில் வருது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே இருக்குது. அண்ட் இதோட வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் கைஸ் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிஸ்வாப் அண்ட் எக்ஸ் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு எக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த காயின் வாங்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூனிஸ்வாப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு யூனிஸ்வாப்பில் எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து அவங்க கேஸ் ஃபீஸ் வந்து வாங்குவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டோக்னாமிக்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.88 மில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோக்னாமிக்ஸே இருக்குது. டோட்டல் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா 1.88 மில்லியன் தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டட் சர்க்குலேட்டிங் சப்ளைலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.88 மில்லியனுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் கைஸ் அந்த நியோ டோக்கியோட டோக்னாமிக்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியோ டோக்கியோட வெப்சைட். ஸோ இப்போ நியோ டோக்கியோ அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியோ டோக்கியோ இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் கிரிப்டோ கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஓவர்லோட் த வேர்ல்ட். ஸோ இவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் நியோ டோக்கியோ அப்படின்ற ஒரு பேரில் வந்து கொண்டு வராங்க. மெஜாரிட்டி ஆஃப் த காயின் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ், டெவலப்பர்ஸ்லாம் இவ்வளோ எல்லாரும் உள்ளே வந்திருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ப்ராஜெக்ட்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான பார்த்தது. ஸோ ரெடி பிளேயர் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி கூட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மூவி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணி ஐ மீன் ஒரு ஹியூமனாக இருக்கும் நம்ம அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்குள்ளே வந்து நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த மூவி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஸோ ரெடி பிளேயர் 1 அப்படின்ற ஒரு மூவி இருக்குது. ஸோ அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதை நாங்கள் வந்து இப்போவே கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட மோட்டோவாக இருக்குது. அண்ட் அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து பீட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறது என்னென்னா வி ஆல் எய்மிங் டு பில்ட் அ கிரிப்டோ கேமிங் இலுமினாட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் டேர்மே. ஸோ கிரிப்டோ கேமிங் இலுமினாட்டி அப்படின்றது வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா ஹைலி பொட்டன்ஷியல் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ நான் வந்து கேமிங் வைஸாக சொல்கிறேன். ஸோ கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸில் இருக்க ஹைலி பொட்டன்ஷியல் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயினை வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கேமிங் இலுமினாட்டின்னு சொல்கிறதுனால ஸோ இவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாவர்ஸ் அண்ட் கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை தேட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இவங்களுக்கு கீழே வரக்கூடிய கிரிப்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து உண்மையாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு இப்போ ஒன்றா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இலிவியம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கமோட்டோ கேம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லிங்க் வச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கீழே வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். IMX எல்லா
எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் சைன் ஃபார் திஸ் கிரிப்டோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட பிளாகும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளாகில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் உங்களோட மெம்பர்ஷிப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த விதமான ஏர் ட்ராப்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ யூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களோட கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சில ஈஸி ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா S1 and S2 NFTs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து இதை உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கார்ட் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கார்டில். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியோ டோக்கியோட ட்விட்டர் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 157K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபாலோவிங்கில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அலெக்ஸ் பெக்கர். ஸோ இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேமிங் ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷீல்ட் ஆக்டிங் பர்சனாக இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓவரால் ஹோல்டிங். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். மொரோவர் பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான புது கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லேட்டரான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். ஸோ CD5 பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னல் வந்து பற்றி சொல்லியிருப்பேன். அண்ட் கன்சிலா மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லூப் அண்ட் கன்சிலாவுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராஜெக்டாக இருக்க போது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 100x மேலே கூட கொடுக்க சான்சஸ் இருக்குன்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வெளியே வரல. இந்த நியோ டோக்கியோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் மெட்டாவர்ஸ் அண்ட் கேமிங் அண்ட் இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $8.29 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கைஸ். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவரால் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா $21 வரையும் போயிருக்கு. அண்ட் ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 1.7 வரையும் போயிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த காயினுக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா 20x தட்ஸ் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $200 to $250. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு லேட்டரான் புரியும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்னாமிக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுறத விட என்ன தான் டோக்னாமிக்ஸ் வந்தாலும் அந்த ப்ராஜெக்டோட பேக்கப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க பண்ண போகிற மூவ்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ட்விட்டர் ஹேண்ட்லிங்ஸையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ அவங்களோட கேமிங்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க லிங்க் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ போக சான்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மித்த ப்ராஜெக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதர் கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ அஸ் தே அனௌன்ஸ் தெம் அஸ் கேமிங் இலுமினாட்டி. ஸோ அது கீழே வந்து அவங்க போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மூவ் ஒரு டீசென்ட் ஹை பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $200 போக கூட சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். சான்சஸ் கிடையாது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே கூட இருக்குது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் திஸ் ப்ராஜெக்ட் கோஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் இவங்களோட சப்போர்ட் அண்ட் பேக்கப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அவங்க ப்ராசஸை பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள் கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ நியோ டோக்கியோ பற்றின ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். அட் லாஸ்ட் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனே வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கோங்க. என்னோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ ஐ won't recommend anyone to buy this coin particularly. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா please like, share and subscribe guys, and don't forget to hit the bell icon. So I hope you watched the video till the end. So thanks for watching. See you next video guys. Bye.